நிறைய பேரு இந்த ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி குடிச்சு வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க மேடம். பார்க்கவே நல்லா டேஸ்டா வேற இருக்கு. சோ அது சாப்பிடலாமா? அது சாப்பிட்டா நிஜமா வெயிட் லாஸ் ஆகுமா? அப்படின்னு உள்ள நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர், நியூட்ரிஷன் அப்புறம் வெயிட் லாஸ். இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதை பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். உணவே சிறந்த மருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க. இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், இதுல நட்ஸை பத்தி நிறைய நம்ம வீடியோல பேசியிருக்கோம். ஸோ இடையில உங்களுக்கு வந்து இந்த லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணும்போது பசி இருக்கு அப்படிங்கிறப்ப நட்ஸை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னே நம்ம சொல்லியிருக்கோம். பட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதை பத்தி நம்ம ரொம்ப பேசினது கிடையாது. நிறைய பேர் வந்து டேட்ஸ் சாப்பிடலாமா, இந்த சுகர் கிரேவிங்ஸ் இருக்கிறப்ப டேட்ஸ் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வரப்ப நம்ம ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, யாரு அதை சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம், இது ரொம்ப முக்கியம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தினா என்ன? பொதுவா அதுல ஒரு 10 பாதாம், 10 முந்திரி, 10 பிஸ்தா, அப்புறம் ஒரு 15-20 கிராம் திராட்சை, ஒரு 5-6 டேட்ஸ், இதை வந்து ஒரு 150 மில்லி பாலோட மிக்சியில் அடிச்சு குடிக்கிறீங்க. இது ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் ஸ்மூதி. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இது வந்து வெயிட் லாஸுக்கு உதவுமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இது இன்சுலினோட அளவை அதிகமா தூண்டுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதுக்குள்ளார என்னென்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கலாம். புரோட்டீன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுல இந்த நட்ஸ் வகைகள்லாம் இருக்கிறதுனால இதுல வந்து ஒரு 11 கிராம் புரோட்டீன் இருக்கு. ஃபைபர் அப்படிங்கும்போது ஒரு 5 கிராமுக்கும் கம்மியா தான் இருக்கு. இந்த ட்ரிங்க்ல ஒரு 41 கிராம் சர்க்கரை அளவு, அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 10-15 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்தும் இருக்கு. நேச்சுரல் ஃபேட் தாராளமா இருக்கு, ஏன்னா நட்ஸ்ல இருந்து வர்றதுனால. சோ இந்த நேச்சுரல் ஃபேட்ஸ் வந்து உங்களுக்கு வயிறு கொஞ்சம் ஃபுல் பண்ணி வைக்கும். இதுல உள்ள கலோரி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கலோரி இதுல இருந்து எனர்ஜி கிடைக்குது. இதெல்லாம் தான் இந்த ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தில இருக்கு. பொதுவா வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட 50-55 கிராம் மாவுச்சத்து வந்து இந்த ஒரு ட்ரிங்க்லயே வந்துருது. ஸோ நீங்க மத்த வேலை உணவு சாப்பிடும் பொழுது மேக்சிமம் ஒரு 100 கிராம் தான் மாவுச்சத்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரிங்கை வந்து நீங்க குடிக்கலாம். அதுவும் எல்லாரும் எடுக்க வேண்டாம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்களோட அறிகுறி இருந்தது அப்படின்னா நீங்க இதை எடுக்க வேண்டாம். ஏற்கனவே சக்கரை வியாதி இருக்கிறவங்க லைவ் ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படின்னு பிளட் டெஸ்ட் பார்க்கும்பொழுது இன்சுலின் வேல்யூ அதிகமா இருக்கு, பிசிஓடி இருக்கு, இல்ல ஃபேட்டி லிவர் இருக்கு, ஹார்ட் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நம்மளுக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்க இதை எடுக்க வேண்டாம். இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோய் உங்களுக்கு இல்ல, வெறுமனா வெயிட் லாஸ் தான் பண்றேன், அப்பயும் நான் வந்து மத்த உணவுகள், மத்த வேலை உணவு எடுக்கும் பொழுது இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா லோ கார்ப் டயட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ட்ரிங்க் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடிக்கிறதுல பெருசா நம்மளுக்கு பாதகம் ஒன்றும் வந்துடாது. இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் வெர்ஷனா நான் சொல்றேன். இதுல வந்து நீங்க இந்த உலர் திராட்சை அப்புறம் டேட்ஸ், இதோட இந்த இனிப்புகளோட அளவை குறைச்சிட்டு நட்ஸுங்களோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டீங்க. பிளஸ் வந்து இதுல வந்து சியா சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதோட புரோட்டீனும் ஃபைபரும் இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அதாவது புரோட்டீன் வந்து ஒரு 17-18 கிராம் கிடைக்கும் இந்த ட்ரிங்க்ல. ஃபைபரோட அளவு வந்து 5 கிராமுக்கும் கம்மியா இருந்தது, இப்போ 15 கிராம் கிடைக்கும். ஏன்னா சியா சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன்லயே கிட்டத்தட்ட 10 கிராம் அளவுக்கு உங்களுக்கு ஃபைபர் கிடைக்குது. சோ இந்த மாதிரி நீங்க வந்து பெட்டர் வெர்ஷனா கூட லைக் ஒரு 20 பாதாம், 20 பிஸ்தா, முந்திரி வந்து 10 முந்திரியே இருக்கலாம், 10 வெந்த திராட்சை, 2-3 டேட்ஸ், அப்புறம் 150 மில்லி பால், இதோட கூட 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். எல்லாத்தையுமே கூட ஒன்னா சேர்த்து ஊற வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா சியா சீட்ஸையாவது மினிமம் ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து நீங்க அதை பிளெண்ட் பண்ணி ஒன்னா ஒரு ஷேக் மாதிரி நீங்க குடிக்கலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு மாவுச்சத்து அப்படிங்கிறது ஒரு 40 கிராம் இருக்கு. பட் சர்க்கரை அளவு அதுல குறைஞ்சிடும். ஏன்னா உலர் திராட்சையும் டேட்ஸோட அமௌண்ட்டையும் நீங்க குறைக்கிறதுனால, பிளஸ் வந்து இதுல நட்ஸ், சியா விதைகள் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். ஆக்சுவலா இப்போ இதோட கலோரி வேல்யூ வந்து 600 வரும். ஏன்னா சியா சீட்ஸ் வந்து ஒரு 100-130 கேலரி வந்து ஜாஸ்தி பண்ணுது வரும். ஐயோ மேடம் கேலரி அதிகமா, அந்த மாதிரி சாப்பிடலாமா அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் லோ கார்ப் டயட்ல இருந்துகிட்டு இதை ஒரு வேலை குடிக்கலாம். இதை யார் யார் குடிக்கலாம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அந்த பிரச்சனை இருக்கவங்க வேண்டாம், குடிக்க வேண்டாம். மத்தபடி எனக்கு வெயிட் மட்டும் அதிகமா இருக்கு, நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ரிக்ட் லோ கார்ப் டயட்ல இருந்துகிட்டு இதை ஒரு வேலை குடிக்கலாம். இல்ல வந்து எனக்கு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒரு ஸ்நாக் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்ல நான் வெயிட் எல்லாம் குறைச்சிட்டேன் மேடம், நான் வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல இருக்கேன், இந்த ட்ரிங்கை வந்து நான் அப்பப்ப குடிக்கலாமா அப்படின்னா தாராளமா குடிக்கலாம். வெயிட் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா எப்பயுமே நீங்க ஒரு லோ கார்ப்ல தான் இருப்பீங்க. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க குடிக்கலாம். அதாவது இட்லி, தோசை, வடை, பொங்கல்னு எடுத்துட்டு இதையும் குடிச்சா வெயிட் குறைஞ்சிரும் அந்த மாதிரி மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு மேஜிக் ட்ரிங்க் எதுவுமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக நீங்க இப்படி குடிக்கிறீங்க அவ்வளவுதானே தவிர இது வந்து இப்படிதான் குடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமோ கட்டாயமோ கிடையாது. இப்படிதான் நம்ம வந்து ஒரு 15-16 கிராம் புரோட்டீன் எடுக்கணும், ஃபைபர் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபியா வேணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுவும் ஸ்ட்ரிக்ட் லோ கார்ப் டயட்ல இருக்கிறவங்க, மத்த பிரச்சனைகள் இல்லாதவங்க இதை எடுத்துக்கலாம். எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் போன வீடியோல வந்து அந்த சுகர் கிரேவிங்ஸ் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி, காலை நேரத்துல இந்த ஸ்மூதியை மட்டும் குடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா, இதுல கொஞ்சம் ஸ்வீட் வேற இருக்கிறதுனால சுகர் கிரேவிங்ஸை தூண்டிடும். இனிப்போட மறுபடியும் இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசையை வந்து தூண்டிவிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ல இது வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு 60% உங்க உடம்புக்கு தேவையான புரோட்டீனை ஹோல் நேச்சுரல் ஃபுட்ஸ்ல இருந்து எடுங்க. லைக் முட்டை, சுண்டல், இல்லைன்னா சிக்கன், அந்த மாதிரி ஹோல் நேச்சுரல் ஃபுட்ஸ்ல இருந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட்னா எப்ப நீங்க சாப்பிடுறீங்களோ, அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் உணவுல வந்து இந்த மாதிரி ஸ்மூதி குடிச்சு வயிற்ற ரொப்பாதீங்க. இதை வந்து நீங்க உங்களோட லாஸ்ட் மீலா சாப்பிடலாம். இப்போ ஒரு நாளைக்கே வந்து 3 வேளை தான் சாப்பிடுறீங்க அப்படின்னா, கடைசி மீல்ல இந்த ஸ்மூதியை மட்டும் குடிச்சு நான் முடிச்சுக்கிறேன் இந்த நாளுக்கான மீலை அப்படின்னு குடிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லா இருக்கும். மறுநாள் வந்து நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ, உங்களோட ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றீங்களோ, அது வரைக்கும் இது நல்லாவே தாங்கும். சப்போஸ் நீங்க வந்து 2 மீல்ஸ் தான் எடுக்கிறீங்க, ஒரு நாளைக்கே வந்து 2 மீல்ஸ் தான் எடுக்கிறீங்க, 16 இல்ல 17, 18 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா, 2வது மீல்ல உங்களுடைய புரோட்டீன் உணவுகளை எடுத்துக்கிட்டு இந்த ட்ரிங்கையும் குடிச்சுக்கலாம். 2வது மீல்ல நீங்க நல்ல கார்ப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இதையும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லாம, 2வது மீல்ல வந்து ஒரு 2 பீஸ் சிக்கன் இல்ல 2 முட்டை இல்ல வந்து ஒரு வேர்க்கடலை சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பிளஸ் இந்த ட்ரிங்க் அந்த மாதிரி நீங்க குடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியம் என்னன்னா, லோ கார்ப் டயட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மூதி ஓகே. மத்தபடி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிடுறேன் அப்படின்னா, இதனால கண்டிப்பா வெயிட் கெயின் தான் ஆகும். பெருசா வெயிட் லாஸ்ங்கிறது ஒண்ணுமே நடக்காது. சில சமயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அந்த ஒரு மூட் ஆஃபா இருக்கிறப்போ ஒரு கிரேவிங்ஸ் இருக்கு, அந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த ஸ்மூதி குடிச்சு அந்த கிரேவிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். லேடிஸ்க்கு இந்த பீரியட் சமயத்துல வர பீரியட் கிரேவிங்ஸ் அந்த மாதிரி சமயத்திலும் இதை மாதிரி குடிக்கலாம். பட் மார்னிங்ல வேண்டாம், ஃபர்ஸ்ட் மீல்ல இது வேண்டாம். அது என்னுடைய அட்வைஸ். இல்ல நைட்ல வந்து ஆஃபீஸ்ல இருந்து டயர்டா வரீங்க, பெருசா டின்னர் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஒரு ஆம்லெட் போட்டுட்டு இந்த ஸ்மூதியை குடிச்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்க அப்பப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.